வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை, இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வயலன்ஸ் புற ஊதா கதிர்கள் கண்களை தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி, அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ இதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பழங்களில் குறிப்பாக சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கணும். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு, ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, அதை எதிர்த்து நமக்கு போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஸோ சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். நம்மளை எப்போதுமே ஆரோக்கியமாக வைக்கும். பழங்களில் இம்பார்ட்டன்ட் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற சாதாரண உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி உடைய அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்மளுடைய கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள், அதாவது கடல் உணவுகள், சீ ஃபுட்டு, ஃபிஷ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதுவும் அதிக எண்ணெய் சேர்க்கப்படாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடிய மீன் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுபட வைத்து கண்களை பாதுகாக்கும். இந்த மாதிரி நம்ம மீன்களை சாப்பிடும்போது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை ட்ரை ஐஸ், அந்த உலர் கண்கள், பஃபிங் ஐஸ் தொடர்பான வீக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண் பார்வை கூர்மையாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் உணவே மீன் உணவுகள் தான். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லா விதங்கள்லையுமே முட்டையை நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் அது நமக்கு முழு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் கண் பார்வை நமக்கு வந்து கூர்மைப்படுத்தும். மாறாக நம்ம அதை வந்து விட்டுட்டு ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது. இது நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தும். 1% கூட இது நமக்கு நன்மைகளை கொடுக்காது. ஸோ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அப்படின்ற புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வயதான தோற்றமெல்லாம் நமக்கு வந்து போயிடும். கண் கருவளையங்கள்லாம் ஏற்படாது. அதையுமே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முட்டையை வந்து நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் பாதாம் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். அதுவும் பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது
நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் 2.5 கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் முன்னாடியே நமக்கு பாதுகாக்கும். இரும்புச்சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ பாதாம் பருப்பும் அப்படி தான். பாதாம் பருப்புகள் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரும். ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பு தொடர்ந்து 10லேருந்து 15 அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம். சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு, தோலை நீக்கி விட்டு சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை விரைவில் நமக்கு கொடுத்து விரைவில் கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுல நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய வெடித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் நமக்கு ஆரோக்கியம். ஸோ மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உறிஞ்சப்பட்டு மிக விரைவில் நமக்கு கண் பார்வையோ அல்லது உடல்நலமோ மேம்படுத்தப்படும். நமக்கு வேணும் முடியும்னா கேரட்டை சேலட் மாதிரி எடுத்துக்கலாம், பச்சையாக எடுத்துக்கலாம், அல்லது கேரட்டை வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் நம்ம அதிகபட்சம் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அப்போ பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சிதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பச்சை இலை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ குறிப்பாக தினமும் நம்மளுடைய உணவுகளை நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடி சாறு, வெஜிடபிள் சூப் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதே நம்ம கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எல்லா கீரைகளையுமே நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அதனால் பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனை போலவே பச்சை இலை காய்கறிகள் தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. அந்த கண் பார்வை மங்கலாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். வாழ்க்கை நடைமுறைகளையும் ஒரு சில நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நமக்கு மங்கலான பார்வையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கண்கள்லேருந்து நீர் வடிகிற பிரச்சனை இருக்குது அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருக்குன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.